விருதுநகர் மாவட்டம் தம்பிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்துல் மஜீத். கேளம்பாக்கம் செங்கன்மால் கிராமத்தில் வடிவேல் என்பவரின் கார் பழுது பார்க்கும் நிலையத்தில் வேலை பார்த்து வந்த அப்துல் மஜீத் கடந்த 18ஆம் தேதி மாயமானார். இது குறித்து கேளம்பாக்கம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அப்துல் மஜீத்தின் செல்போன் எண் தையூர் கோமன் நகர் பகுதியில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சகாயராஜ் என்பவரது வீட்டில் இருந்து அப்துல் மஜீத்தின் இருசக்கர வாகனத்தை கைப்பற்றினர். விசாரணையில் அப்துல் மஜீத் தனது நண்பன் என்றும் வெளியூர் செல்வதாக கூறி தனது வீட்டில் பைக்கை விட்டு சென்றதாக சகாயராஜ் போலீசாரிடம் தெரிவித்தார். அப்துல் மஜீத்தின் செல்போன் தொடர்புகளை வைத்து அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரிகளான புல்கா மோகன், விமல்ராஜ், ஸ்ரீகாந்த் ஆகியோரிடமும் விசாரித்தனர். அவர்களும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்த நிலையில் சகாயராஜை வரவைத்து மூவருடனும் சேர்ந்து விசாரித்த போது அப்துல் மஜீத் மாயமான மர்மம் விலகியது. சகாயராஜ் மூலம் கஞ்சா கும்பல் தொடர்பு அப்துல் மஜீத்துக்கு ஏற்பட்டுள்ளது. போலீசிடம் சிக்காமல் இருக்க அப்துல் மஜீத் போன்ற புதிய நபர்களை கூட்டாளியாக்கி அவர்கள் மூலமாக கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கஞ்சா விற்ற பணத்தை அப்துல் மஜீத் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. மொத்தமாக 10,000 ரூபாய் வரை கொடுக்க வேண்டிய நிலையில் சம்பவத்தன்று அப்துல் மஜீத்தை மது அருந்த அழைத்து சென்ற கஞ்சா கும்பலை சேர்ந்தவர்கள் உருட்டு கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் மயங்கி சரிந்த அப்துல் மஜீத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் கொண்டு சென்றுள்ளனர். வழியிலேயே அவர் பலியானதால் அவரது சடலத்தை தையூர் காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று புதைத்தது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் புதைக்கப்பட்ட இடத்தை கொலையாளிகள் அடையாளம் காட்ட கொல்லப்பட்டது தனது மகன்தான் என்பதை அடையாளம் கண்டதும் அவரது தந்தை அபு தாகீர் கதறி அழுதார். அப்துல் மஜீத்தின் சடலம் சம்பவ இடத்திலேயே பிணக்கூராய்வு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அப்துல் மஜீத்தின் போதை கூட்டாளிகளான சகாயராஜ், விமல்ராஜ், மோகன் என்கிற புல்கா மோகன், ஸ்ரீகாந்த், அபினேஷ், ராகுல், சேட்டு, ரூபன் ஆகிய 8 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர். ஊடா நட்பு கேடாகும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றும் ஒரு உதாரணம். பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம்.